சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் கழுகுற மீன்ல நழுகுற மீன் மாதிரி சமாளித்து செல்லக்கூடிய ஆற்றலும் திறமையும் கொண்ட மீனராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் புரட்டாசி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்து சொல்லியிருக்கேன். முதல்ல மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்கிறப்ப முதல்ல சொல்லிடுறேன், அருமையான மாதம். அது குறிப்பா சொல்ல போனோம்னா அரசியல் அல்லது அரசின் உதவி எதிர்பார்க்கிற எல்லாருக்குமே மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறந்த நல் வாய்ப்பாக அமையக்கூடிய மாதம். ஏன்னா உங்கள் ராசிநாதனாகிய குருவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கிரக அமைப்புல சூப்பரா உட்கார்ந்துருக்கார். அவர் இந்த மாதம் 22ஆம் தேதி அதிசாரம் பெற்று கடகராசிக்கு பயணிக்க போறார். அப்ப கடகராசியில போறப்ப உச்சமடைவார். அப்ப ஒரு கிரகம் அது தன் வீட்டின் நாதான் உச்சமடைஞ்சா பலன்கள் ரெட்டிப்பா மாறும், யோகம் சூப்பரா போகும். அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதற்கு மகுடம் வைத்த மாதிரி அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் பாருங்க, அதுதான் கிளைமேக்ஸ். சூப்பர் பலன் கிடைக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான், அவர் அட்டமாதிபதி, கெட்டவன் மறைந்து நிற்பதனால் கெடுபலன்கள் மறைந்து விடும். அதாவது கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும் சொல்லுவோம். அந்த அளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு பிரச்சனை குறைஞ்சிரும். அவரோட சேர்ந்து கேது போல உட்கார்ந்துருக்கிறார். அடுத்து 7ஆம் இடத்துல உச்சம் பெற்ற 7ஆம் இடத்து அதிபதியாகிய புத பகவான் சூரியனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். இது மிகப்பெரிய பலம் உங்களுக்கு. அதான் நான் முதல் சொன்னேன், அரசால் லாபம் பெறக்கூடிய மிகப்பெரிய யோகம் இந்த கன்னியா மாசத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்து செவ்வாய் பகவான் அட்டமாஸ்தானத்துல 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அவர் தான் தனாதிபதி பாக்கியாதிபதி. அந்த தன பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அது அதிகமான லாபங்கள் கிடைக்கும். அந்த பாக்கியாதிபதி 4ஆம் பார்வையாக, நல்லா கவனிச்சுங்க, 4ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபம் தான் இந்த மாசத்துல உங்களுக்கு குறிக்கோளா அமையப்பட வாய்ப்பு உண்டு. அப்ப இதெல்லாம் எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல தான் இந்த பலன்கள் கிடைக்கும். அது சிறப்பா இருக்கா அப்படின்னு பார்த்தா அருமையா இருக்கு. என்ன, இந்த மாதம் முழுவதுமே பண்டிகைகள் நிறைந்த மாதம். அது குறிப்பா சொல்ல போனோம்னா தீபாவளி பண்டிகை நிறைந்தது. அப்படிங்கிறப்ப வியாபாரங்கள் களை கட்டும். வியாபாரம் நன்றாக இருந்துச்சுன்னா தொழில் இன்னும் சிறப்பாக அமையும். இது ரெண்டும் இருந்தா காசு பணம் கொட்டும். அதனாலதான் சொன்னேன், இந்த மாசம் முழுவதுமே மீனராசிக்காரங்க பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்தினால் பதவியோடு கூடிய மிகப்பெரிய லாபங்கள் அடைவீர்கள். லாபம் தான் முக்கியமான விஷயம். அந்த லாபத்தை அடைவீர்கள். ஒண்ணு. அப்ப தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கிறது. அடுத்து உத்தியோகத்துல பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, குறிப்பா ராஜ உத்தியோகத்துக்காரர்களுக்கு பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அள்ளி தட்டுகிறது. என்னென்ன நினைச்சிருந்தீங்களோ தொழில் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ப்ரொமோஷன் எதிர்பார்த்தவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி மேலதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் மாறும். அவர்களுடைய அந்யோன்ய பாவம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால இந்த மாசம் உங்களுக்கு அவ்வளவு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். சரி, இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படும் கேட்டீங்கன்னா, முதல் பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை தான். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது உடல் ரீதியாக பாதிப்பு கொடுக்கும். அடுத்து இந்த வண்டி கட்டுறது, தவணை கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி எதிரிகளை இவங்களெல்லாம் என்ன செய்யணும்னா கண்டுக்காம விட்டுறாதீங்க. இந்த மாசம் அவர்களை அப்படியே சும்மா கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவர்களை எப்படி சமாளிப்பது என்பதை மட்டும் சரி பண்ணுங்க. இந்த மாசம் சரியான சூப்பரான மாசம் அமையும். ஏன்னா அவங்க கொஞ்சம் திமுறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்க கரெக்டா கொண்டு போயிட்டீங்கன்னா, கடை கட்ட நேரத்தை கடை கட்டிடுங்க, வட்டி கட்டுறது கடை வட்டி கட்டிடுங்க, யாராருக்கு என்னென்ன ப்ராஃபிட் பண்ணீங்களோ அதை கடை செஞ்சீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரவே வராது. ஆனா உடல் சார்ந்த பிரச்சனை வரும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா, உணவு பதார்த்தங்களை தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளுதல்,
அது தேவையான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுதல், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும். ஏன்னா ரொம்ப வந்து ப்ரெஷர் மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. அப்படி ஏத்துனீங்கன்னா உங்களுக்கு உடல் பாதிப்பு ஏற்படும். அதனால இது எல்லாமே வந்துட்டு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். அடுத்து இந்த மாசம் லாபம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மீனராசி பெண்களுக்கு தான். கணவன் மனைவி உறவு பலப்படும், அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலே யோகம், 2 கிரகம் உச்சம் பெற்றா அது யோகம் இல்லையா? அப்படி பாக்குறப்ப உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற போறார். அப்ப நீங்களும் நல்ல நிலைமையில நிக்கிறீங்க. பெண்களுக்கு சொல்றேன். அப்போ உங்களுக்கு நல்ல நிலைகள், பல பொருளாதாரத்தில் சிறப்பா இருக்க போறீங்க. உங்களுக்கு தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். அதே மாதிரி வந்து உத்தியோகம் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். புது புது முயற்சியில் சேரக்கான வாய்ப்பு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய பெயரும் புகழும் பெரிய அளவுல போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது உங்களுடைய நிலைகள் உச்சம் பெறப்ப. ஆல்ரெடி ரெடியா உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு யாரும் கேட்டீங்கன்னா உங்களுடைய கணவர். அவருக்கு உங்களுடைய உதவியும் கிடைக்கும், அவரால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். இது 2ம் கிடைக்கிறதுனால பலன்கள் கணவன் மனைவி உறவு அவ்வளவு அந்யோன்யமா இருக்கும், ஐக்கிய பாவம் சூப்பரா இருக்கும். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்க பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும், சுப யோகங்களும் கிடைக்கும். புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் புத்திரபாக்கியம் நிச்சயமா கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வந்து மனமாகாத பெண்களுக்கெல்லாம் மங்கள வாழ்க்கை, மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். அதான் முதல் முக்கியமான விஷயம். 5ஆம் இடம்ங்கிறது காதல்னு சொல்லுவோம். விருப்பம், காதல், இது எல்லாமே அந்த உச்சம் பெறக்கூடிய நேரத்துல வந்து 5ஆம் இடத்துக்கு தான் வராது. அதனால விரும்பிய கணவனை கைப்பிடிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடங்கிறது குலசாமி. அப்ப குலதெய்வ அனுகிரகமும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதனால மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான மாதம். பயன்படுத்தினால் பலன்களும் நிறைய கிடைக்கும், பதவிகளும் நிறைய கிடைக்கும். எவ்வளவு பிரச்சனை வில்லங்க வியாக்கியானங்கள் இருந்தாலும் இவை எல்லாமே சரி செய்யப்பட்டு இறைவனுடைய ஆசீர்வாதத்தினாலும் உங்க கிரக அமைப்புடன் யோகத்தாலும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஒண்ணு, இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா, இந்த மாசத்துல எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னா முதல் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதத்துல என்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல 5ஆம் தேதி வந்து முக்கியமா மகாலயபட்சத்து அமாவாசை வருகிறது. மகாலயபட்சத்து அமாவாசைங்கிறது 12 அமாவாசையில முக்கியமான அமாவாசை. இந்த அமாவாசை காலகட்டங்கள்ல அவரவர் இல்லத்தில் இறந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்த 6ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பிக்கிறது, குழு ஆரம்பிக்கிறது. முப்பெரும் தேவிகளாகிய அன்னை சரஸ்வதி, மகாலட்சுமி, பார்வதி தேவி இவருடைய அம்சங்களாகிய 9 தெய்வங்களையும் இந்த நவராத்திரியில வழிபாடு பண்ணாங்க. குறிப்பா 14ஆம் தேதி துர்காஷ்டமி வருகிறது, 15ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வருகிறது, 16ஆம் தேதி விஜயதசமி வருகிறது, 18ஆம் தேதி இந்த மாசம் பிரதோஷம் வருகிறது, சனி பிரதோஷம் மிக முக்கியமானது. அதனால இதெல்லாம் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா இறைவன் ஆசீர்வாதத்தோட பரிபூர்ணமாக நன்மை கிடைக்க ஜோதிடரின் இனி அன்பு நல்வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.